الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد وقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج صدق الله العلي العظيم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அம்பியா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் இத்காஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்களில் இருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொன்னான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹு தஆலாவிடத்தில் உள்ள மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த மார்க்கம் அடிப்படையான 5 விஷயங்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின். இஸ்லாம் அடிப்படையான 5 அம்சங்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னாவது, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய தூதுவர் என்று சாட்சி சொல்வது. இரண்டாவது, தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவது, ஜகாத் கொடுப்பது. நான்காவது, ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது. ஐந்தாவது, வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஹஜ் செய்வது. இந்த பிரதானமான 5 கடமைகளில் முக்கியமான ஒரு கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமை என்பது. ஹஜ் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய வீடாகிய காபாவுக்கு சென்று தவாப் செய்து சஃபா மர்வாவுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடி துல்ஹஜ் மாதம் 8வது நாள் மினாவுக்கு சென்று அங்கு தரித்து 9வது நாள் அரஃபாவுக்கு சென்று அங்கே பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு 10, 11, 12, 13 ஆகிய நாட்களில் மினா மைதானத்தில் கிரியைகளில் ஈடுபடுவதற்கு பேர் தான் ஹஜ் என்று சொல்லப்படும். இந்த ஹஜ் என்பது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அமல்கள்ல ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குத்பா பிரசங்கத்திலே சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஃபுரில அலைக்குமுல் ஹஜ், உங்கள் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஃபஹுஜ்ஜு, எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய முக்கியமான கடமைகள் ஒன்று அல்லாஹ் தஆலாவுடைய வீடாகிய கஅபாவுக்கு செல்வது. கஅபா என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. கஅபா என்பது அல்லாஹ் தஆலாவுடைய வீடு. பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உரிமையோடு சொல்லுகின்றான், கஅபா என்னுடைய வீடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த 2 பேரிடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உடன்படிக்கை செய்தான். என்ன உடன்படிக்கை? தந்தையும் மகனும் சேர்ந்து என்னுடைய வீட்டை துப்புரவு செய்யணும். அல்லாஹ்வுடைய வீட்டை துப்புரவு செய்வது ஊழியர்களுடைய முஅத்தின்களுடைய வேலை என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா முக்கியமான 2 நபிமார்களுக்கு கட்டளையிடுகின்றான், வாஹிதினா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில் அன் தஹ்ஹிரா பைத்தி, நீங்க 2 பேரும் என்னுடைய வீட்டை துப்புரவு செய்யணும். அது மட்டும் இல்ல, முதல்ல இந்த பூமியில நிர்மாணிக்கப்பட்டது, அமைக்கப்பட்டது அல்லாஹ் தஆலாவுடைய அந்த வீடு தான். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ், மனிதர்களுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட முதலாவது வீடு அந்த கஅபத்துல்லாஹ். அந்த கஅபத்துல்லாஹ்வுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை வச்சிருக்கிறார். அங்கு தொழுதாலும் பரக்கத்து, தவாப் செய்தாலும் பரக்கத்து, அங்க இத்காஃப் இருந்தாலும் பரக்கத்து, அங்க சும்மா உட்கார்ந்திருந்தாலும் பரக்கத்து. கஅபாவும் தான், கஅபாவோடு சம்பந்தப்பட்ட அனைத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செஞ்சிருக்கிறான். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்,
இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகன். அந்த பக்காவில் உள்ள, மக்காவுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது பக்கா, மக்காவுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. எப்படி மதீனாவுக்கு யஸ்ரிப் என்று சொல்லப்பட்டுச்சோ இதே மாதிரி மக்காவுக்கு பக்கா என்று சொல்லப்படும். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கா என்ற வார்த்தையும் பாவித்திருக்கிறான், பக்கா என்ற வார்த்தையும் பாவித்திருக்கிறான். இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத, அந்த பக்காவில் இருக்கக்கூடிய அந்த வீடு முபாரகன், பரக்கத் செய்யப்பட்டது, அருள் நிறைந்தது. அங்க தொழுதாலும் பரக்கத், தவாப் செஞ்சாலும் பரக்கத், இத்திகாஃபத்தோடு இருந்தாலும் பரக்கத். அது மட்டும் இல்ல, எப்படி அது அல்லாஹ் தஆலாவுடைய வீடோ அது பரக்கத் செய்யப்பட்டதோ, எல்லா மனிதர்களுக்கும் இல்ல அகிலத்தார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அதுல ஹிதாயத்தை வச்சிருக்கிறான், நேர்வழியை வச்சிருக்கிறான். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும், உண்மையான எண்ணத்தோட உண்மையான தௌபாவோட அந்த கஅபாவுக்கு சென்று அங்க பார்த்து அங்க தவாப் செஞ்சு அங்க பிரார்த்தனைகளை ஈடுபட்டான்டா அது மட்டும் போதும் அவனோட வாழ்க்கை மாறுறதுக்கு. அப்படி எத்தனையோ பேர் வாழ்க்கை மாறி இருக்கு கஅபா பார்த்ததுக்கு பின்னாடி. காரணம் அல்லாஹ் தஆலா அந்த கஅபாவை ஹிதாயத்துள்ளதாக ஆக்கியிருக்கிறார். பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார், இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகன் வ ஹுதன் லில் ஆலமீன். அகிலத்தார்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியதாக நாங்கள் இந்த கஅபாவை ஆக்கியிருக்கிறோம் என்று. அது மட்டுமில்ல, அந்த கஅபாவை அல்லாஹ் தஆலா பாதுகாப்புள்ளதாக ஆக்கியிருக்கிறான், அமைதி உள்ளதாக ஆக்கியிருக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள போனா அங்க பாதுகாப்பு, அங்க அமைதி. எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அங்க வச்சு தண்டனை கொடுக்க முடியாது. அந்த ஹரத்துடைய எல்லைக்கு வெளியே தான் கொண்டு போய் தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஏன்? உள்ளுக்குள்ள பாதுகாப்பு இருக்கு. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஃபமன் தഖலஹு கான ஆமினா, ஃபமன் தഖலஹு கான ஆமினா. அந்த இந்த வீட்டுக்கு வந்தா யாராக இருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு கிடைச்சிடும், அவருக்கு அமைதி கிடைச்சிடும். அல்லாஹ்வுடைய வீடு ஹிதாயத்துள்ள வீடு, பாதுகாப்புள்ள வீடு, பரக்கத் செய்யப்பட்ட வீடு, முதலாவது நிர்மாணிக்கப்பட்ட வீடு. அது மாத்திரமல்ல, அந்த வீட்டுக்கு யாரு போனாலும், உள்ளூர் வாசியாக இருக்கலாம், வெளியூர் வாசியாக இருக்கலாம், அனைவரும் சமம். அங்கு அரசன் ஆண்டி என்ற வித்தியாசம் இருக்காது, அரபி அஜமி என்ற வித்தியாசம் இருக்காது, படித்தவன் பாமரன் என்ற வித்தியாசம் இருக்காது, ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இருக்காது, உள்ளூர் வாசி வெளியூர் வாசி என்ற வித்தியாசம் இருக்காது. அந்த வீட்டுக்கு போனா எல்லாரும் சமம். இது அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். சவஅனில் ஆகிஃபு ஃபீஹி வல் பாத். என்ற வீட்டுக்கு வந்துட்டா உள்ளூர் வாசியாக இருக்கலாம் ஆகிஃப், பாத் வெளியூர் வாசியாக இருக்கலாம், அத்தனை பேரும் சவா சமம். என்ற வீட்டுக்குள்ள எந்த வித்தியாசமும் இருக்க முடியாது என்ற கருத்தை அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அது மட்டுமில்ல, அந்த வீடு அது அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான்டா, மக்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக ஆக்கியிருக்கிறான், மக்கள் திரும்பி திரும்பி செல்லக்கூடிய இடமாக ஆக்கியிருக்கிறான். எத்தனை தரம் போனாலும் மனசு அமைதி பெறாது அந்த வீட்டுக்கு போகாம. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் இதை விளங்கப்படுத்துறான். வஜஅல்னல் பைத மஸாபத்தல் லின்னாஸ். அந்த வீட்டை, அந்த கஅபாவை நான் எப்படி ஆக்கியிருக்கிறேன்டா, மஸாபத்தல் லின்னாஸ், எல்லா மக்களுடைய ஒதுங்குதலம். அங்க போன ஒரு அமைதி, அந்த கஅபா பார்த்தா ஒரு சந்தோஷம், அங்க இத்திகாஃப் இருந்தா ஒரு மனசுக்கு அமைதி. மஸாபத்தல் லின்னாஸ், மக்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக நான் ஆக்கியிருக்கிறேன், மக்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக ஆக்கியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், யாராவது அந்த வீட்டுக்கு அநியாயம் செய்ய விரும்பினா, அந்த வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ண விரும்பினா, அல்லாஹ் தஆலா தக்க தண்டனையை உலகத்திலையும் கொடுப்பான், ஆகிரத்திலையும் கொடுப்பான். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான், யாராவது இந்த வீட்டில் அநியாயம் செய்ய விரும்பினா நாங்கள் என்ன செய்வோம், பிஇல்ஹாதின் பிظுல்மின் வமன் யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிظுல்மின். யாராவது என்னுடைய வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ண விரும்பினா, ஃபஸாத உண்டு பண்ண விரும்பினா, நுஸிக்ஹு மின் அஸாபின் அலீம், கடினமான தண்டனையை நான் ருசிக்க செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா எச்சரித்திருக்கிறான். அந்த கஅபாவை பிடிப்பதற்காக வேண்டி அப்ரஹா என்று சொல்லக்கூடியவன் யமன் பகுதியிலிருந்து யானை படைகளோடு வருகின்றான், பெரிய பட்டாளத்தோடு வருகின்றான். என்ன நடந்துச்சு? எங்களுக்கெல்லாம் பாடமான சூரா அலந்தர கைஃப சூரா. அல்லாஹ் தஆலா அந்த அப்ரஹாவையும் அப்ரஹாவுடைய அனைத்து படைகளையும் பறவைகளை கொண்டு அழித்தான்.
கூட்டம் கூட்டமாக பறவைகள் அனுப்பினான். ஒவ்வொரு பறவையும் 3 கற்களை சுமந்து கொண்டு வந்தன. சொண்டுல ஒரு கல்லு, அதோட 2 கால்கள்ல 2 கற்கள். எப்படி குண்டுகள் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதை விட பெரிய சேதத்தை இந்த கற்கள் ஏற்படுத்தின. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் வஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். அந்த யானை படைக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அலம் தர கைஃப ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல். அவரோட சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடிச்சான். அந்த இலக்கை தவற வைத்தான். அவரோட இலக்கு இருந்துச்சு, அவரோட குறிக்கோள் இருந்துச்சு, காபாவை பிடிக்கணும், பிடிச்சு காபாவை கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அதை அழிச்சு நாசமாக்கணும் என்று யார் அழிக்க வந்தாங்களோ அவர்கள் அல்லாஹ் அழித்தான். எப்படி ஆக்கி அல்லாஹ் தஆலா ஃபஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், பறவைகள் அனுப்பினான். அபாபீல் என்ற கூட்டம் கூட்டமாக பறவைகள் அல்லாஹ் தஆலா அனுப்பினான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், கற்களை கொண்டு ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், சாப்பிடப்பட்ட வைக்கோலை போல அந்த கூட்டத்தினர் அல்லாஹ் ஆக்கி விட்டான் என்று பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறார். எனவே அல்லாஹ்வுடைய வீட்டில் யாராவது கை வச்சா, அல்லாஹ்வுடைய அந்த வீட்டில் யாராவது குழப்பம் என்ன விரும்பினா தக்க தண்டனையை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். இது பகிரங்கமாக பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொன்னது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய மகன் பச்சிலம் பாலகனாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அந்த இடத்துல அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையின் பிரகாரம் விட்டு போட்டு வராங்க. அந்த நேரத்தில் அவங்க ஒரு துஆ செஞ்சாங்க. இது அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ். யா அல்லாஹ், விவசாயம் கூட இல்லாத இந்த பள்ளத்தாக்குல என்னுடைய மனைவியையும் என்னுடைய மகனையும் உனக்காக வேண்டி விட்டு வருகின்றேன். நான் விட்டு வரக்கூடிய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம், அவங்களால நலவு உண்டாகணும், துன்யா சம்பாதிக்கணும் அல்ல. லியுகீமுஸ் ஸலாஹ், அவங்களும் தொழணும், அடுத்தவர்களையும் அவங்க தொலை வைக்கணும், தொழுகையை நிலைநாட்டணும். அதுக்கு பிறகு அல்லாஹ் அடுத்த துஆ செஞ்சாங்க, ஃபஜ்அல் அஃஇதத மினன் நாஸ். யா அல்லாஹ், இந்த மனிதர்கள்ல நீ யாரை தெரிவு செய்கிறாயோ அவர்களை அதன் பக்கம் திருப்பி விடுவாயாக, அவனோட உள்ளங்களை அதன் பக்கம் இணைத்து விடுவாயாக என்று. இந்த இடத்துல உலமாக்கள் தஃசீர்கள் விளங்கப்படுத்துறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களையும் அதன் பக்கம் திருப்பி விடுவாயாக என்று பிரார்த்திக்கல, மாறாக சொன்னாங்க ஃபஜ்அல் அஃஇதத மினன் நாஸ். எல்லா மனிதர்கள்ல நீ யாரை விரும்புறாயோ குறிப்பிட்ட கூட்டத்தினுடைய உள்ளங்களை அதன் பக்கம் சாய்த்து விடுவாயாக என்று. அப்படி எல்லா மனிதர்களையும் அதன் பக்கம் திருப்பி விடுவாயாக என்று துஆ கேட்டிருந்தா அந்த காபா பார்க்கவும் முடியாது, அதுக்கு நெருங்கவும் முடியாது, அவ்வளவு கூட்டமாக நெரிசலாக இருந்திருக்கும். எனவே காபா என்பது அல்லாஹ் தஆலாவுடைய வீடு. பரிசுத்தமான குர்ஆன் எடுத்து பார்த்தா எப்படி அகிலத்தார்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ரச்சகன் என்று உரிமையோடு சொல்லுவானோ, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று குறிப்பாக சொல்லுவான். இந்த காபாவுக்கு நான் தான் ரப்பு. அகிலத்தார்களுக்கு அல்லாஹ் ரப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் காபாவும் வந்துடும் என்றாலும் அந்த காபாவுடைய கண்ணியத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். இந்த பைத்துக்கு, இந்த வீட்டுக்கு நான் தான் ரப்பு, எனவே என்னத்தான் அவங்க வணங்கட்டும் என்று. காபாவை மட்டும் அல்லாஹ் தஆலா ரப் என்று சொல்லல, காபாவுக்கு மட்டும் ரப் என்று அவன் சொல்லல, இரட்சகன் என்று சொல்லல. அந்த காபா இருக்கக்கூடிய மக்கமா நகரத்தை பற்றியும் குறிப்பாக சொல்றான். எப்படி நான் இந்த காபாவுக்கு ரப்பாக இரட்சகனாக இருக்கிறேனோ அதே போன்று இந்த மக்கா முக்கர்ரமாவுக்கு நான் ரப்பாக இருக்கிறேன். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். இன்னமா உமிர்து அன் அஅபுத ரப்ப ஹாதிஹில் பல்தா. இந்த மக்கமா நகரத்துக்கு ரப்பு நான் தான், என்னத்தான் வணங்கணும். இதனால் தான் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல அந்த காபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த மக்கமா நகரத்துல சத்தியம் பண்ணுகின்றான். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூர் சீனீன் வஹாதல் பலதில் அமீன். அபயமளிக்கக்கூடிய இந்த மக்கமா நகரத்தின் மீது சத்தியம் என்று. அது மட்டும் இல்ல, பரிசுத்தமான குர்ஆன்ல இன்னொரு வசனத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்கமா நகரையும் இணைத்து அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான். லா உக்ஸிமு பிஹாதல் பலதி வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலதி. நபியே நாயகமே, நீங்க இந்த மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய நிலையில இந்த மக்கா நகரத்தில் நான் சத்தியம் பண்ணுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுகின்றான். அந்த காபாவுல அல்லாஹ்வுடைய அந்த வீட்டில
எத்தனையோ அத்தாட்சிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எப்படி கஅபத்துல்லாஹ் அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சியோ, அல்லாஹ் தஆலாவினால் ஏற்படுத்தப்பட்ட அடையாள சின்னமோ, அதிலேயும் பல அடையாளங்கள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறான். ஃபீ ஆயாத்துன் பையினாத்துன், இந்த வீட்டில் ஒளிவு மறைவில்லாத தெட்ட தெளிவான எத்தனையோ அத்தாட்சிகள் அடையாளங்கள் நான் வச்சிருக்கிறேன். பார்க்கக்கூடியவங்களுக்கு, சிந்திக்கக்கூடியவங்களுக்கு, அவங்களோட வாழ்க்கையை திருத்துறதுக்காக வேண்டி, அல்லாஹ்வின் பக்கம் இணைவதற்காக வேண்டி எத்தனையோ அத்தாட்சிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுல ஒன்றுதான் மகாமே இப்ராஹிம். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நின்ற இடம், அவங்க கஅபத்துல்லாஹ்வை கட்டும்படி அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகின்றான். ஒரு கல்லில் நின்றுதான் கட்டுறாங்க. காபாவுடைய கட்டிடம் உயர 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 சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த கல்லும் அப்படியே உயர்ந்து கொண்டு போகுது. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வைதி யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபாவுடைய அஸ்திவாரத்தை உசத்தின நேரத்தில், அந்த காபாவுடைய அஸ்திவாரத்தில் உயர்த்தி கட்டின நேரத்தில், அவங்க கட்டினது அந்த கல்லில் நின்று கொண்டு, அந்த கல்லில் நின்று கொண்டு. அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு, அந்த கல்லும் உயர்ந்துச்சு, காபா உயர உயர. அது மட்டுமில்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புனிதமான பாதம், அந்த அடையாளம் அந்த கல்லுல பதிஞ்சிட்டு. இன்று கூட பார்க்க முடியும் அந்த மகாமே இப்ராஹிம், அந்த கல்லுல அப்படி அந்த அடையாளம் இருக்கும். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா. நீங்க இந்த வீட்டுக்கு வந்தா என்னுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நின்ற இடத்துல நின்று தொழுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமான நபி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செஞ்சவங்க, தனியா தியாகம் செஞ்சவங்க. அந்த நேரத்தில் ஒரு வாலிபராக இருந்தார். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். قالوا إنا سمعنا فتى, ஒரு வாலிபர். தஃப்சீர்கள் எழுதியிருக்கிறாங்க, வெறும் 16 வயசு. அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தனியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முயற்சி செஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு முதலாவது எதிரியாக வந்தவர் அவருடைய தந்தை ஆசர். அவர் சொன்னார், நீ இந்த வேலையை விடணும், இல்லாவிட்டால் உன்னை நான் தான் கல்லால் அறிஞ்சு கொள்ளுவேன். நீ இதுக்கு பிறகு இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, விரட்டிட்டார். இப்ராஹிம் பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டிருந்தாங்க, லைல்லம் தந்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா. நீ இந்த வேலையை விடணும், இல்லாவிட்டால் உன்னை நான் கல்லால் அறிஞ்சு கொள்ளுவேன். வஹ்ஜுர்னி மலியா, நீ இந்த ஊர்ல இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படியே வெளியாக்கிட்டார், விரட்டிட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்வோம். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸோட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்காக கொண்டு முயற்சி செய்வாங்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி, ஊர் விரட்டினாலும் சமூகம் விரட்டினாலும் அல்லாஹ் விரட்ட மாட்டான். சத்தியம், சத்தியம், அல்லாஹ் விரட்ட மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்பொழுதோ அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய தந்தையை இழந்தாங்களோ, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிமார்களுக்கு தந்தை ஆக்கினான். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், فَلَمَّا اعْتَزَلَهُمْ وَمَا يَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ وَهَبْنَا لَهُ إِسْحَاقَ وَيَعْقُوبَ وَكُلًّا جَعَلْنَا نَبِيًّا. அவங்கள நாங்க நபிமார்களுக்கு தந்தை ஆக்கினோம். ஒன்னாவது விஷயம். இரண்டாவது, அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்து வளர்ந்து விளையாடிய இடத்தை விட்டு தகப்பன் விரட்டி விட்ட பொழுதோ அல்லாஹ் சொன்னான், நீ கவலைப்படவானா, தந்தை அவர் வீட்டை விட்டு விரட்டினாரா பரவாயில்ல, நான் உங்களுக்கோ எந்த வீட்டுக்கு பக்கத்தில் இடத்தை தாரு. அப்படி அல்லாஹ் கொடுத்த வீட்டுக்கு பேர் தான் மகாமே இப்ராஹிம். அல்லாஹ் சொன்னான், வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா. நீங்க இந்த வீட்டுக்கு வந்தா என்னுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மகாமில தொழுங்க. அது பகிரங்கமான அத்தாட்சி, கிதாபுல எழுதப்பட்டிருக்கு. நாளைய கியாமத்துடைய நாளையில அது சொர்க்கத்துடைய யாக்கூத், சொர்க்கத்தில் உள்ள மாணிக்கங்கள் மரகதங்கள்ல உண்டாக இருக்கும். அதுல உள்ள வெளிச்சத்தை, பிரகாசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைச்சி வச்சிருக்கிறான். இல்லாவிட்டால் கிழக்குக்கும் மேற்குக்கும் அதுல இருந்து ஒளி வீசி கொண்டிருக்கும் என்ற கருத்து ஹதீஸ் கிதாபுகள்ல வந்துருச்சு. அதுல உள்ள ஒரு அத்தாட்சி தான் ஹஜருல் அஸ்வத் என்பது. ஹஜருல் அஸ்வத் என்ற அர்த்தம் கருத்த கல்லு. அது சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல் என்று சொல்லப்படுகிறது. அது உலகத்துக்கு வந்த நேரத்தில் பாலை விட வெள்ளையாக இருந்துச்சு. பாவிகள் தொட்டு 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 அது அப்படியே கருப்பா போயிட்டு
ஹதீஸ் கிதாபுல வருது, பாவிகள் மட்டும் தொடாட்டி அது நோயாளிகளுக்கு நோய் நிவாரணியாக அமைஞ்சிருக்கும். நாளைய கியாமத்துடைய நாளையில உலகத்துல யாரெல்லாம் அதை முத்தமிட்டாங்களோ, அதுக்கு கை காட்டினாங்களோ அத்தனை பேருக்கும் அது சாட்சி சொல்லும். ஹதீஸ் கிதாபுல வருது. அதனால்தான் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிடக்கூடிய நேரத்துல இந்த துஆ ஓதுவாங்க. அல்லாஹும்ம ஈமானன் பிக வ தஸ்தீகன் பிகிதாபிக வஃபாஅன் பிஅஹதிக வத்திபாஅன் லிசுன்னத்தி நபியிக. யா அல்லாஹ், 4 விஷயத்தை கொண்டு நான் இந்த கல்ல முத்தமிடுறேன். ஒன்று, நான் மூமின். 2வது, என்னுடைய வேதத்தை நான் உண்மைப்படுத்துறேன். 3வது, நீ உனக்கு என்னென்ன ஒப்பந்தங்கள் நான் செஞ்சிருக்கிறேனோ அதை நான் நிறைவேற்றேன். 4வது, என்னுடைய நபியுடைய சுன்னாவை நான் பின்பற்றேன். இந்த 4 விஷயத்தை கொண்டு இந்த நான் கல்ல முத்தமிடுறேன். நாளைய கியாமத்துடைய நாளில் அந்த கல்லு சாக்கி சொல்லும். அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் கஅபத்துல்லாஹ்வுடைய கதவுக்கும் பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று இருக்கு. அதுக்கு முல்தஸிம் என்று சொல்லப்படும். பொதுவாக கஅபாவுடைய திரையை போட்டு அதை மறைக்க மாட்டாங்க. அது முக்கியமான இடம், துஆ கபூல் செய்யப்படக்கூடிய இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய முபாரக்கான நெஞ்ச அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் கஅபாவுடைய கதவுக்கு இடையில உள்ள அந்த பகுதியில வச்சு தன்னுடைய முபாரக்கான 2 கைகளையும் உயர்த்தி அல்லாஹ் தஆலாவிடத்துல துஆ செஞ்சிருக்கிறாங்க. அது துஆ கபூல் ஆகக்கூடிய இடம். அது கஅபாவுடைய அத்தாட்சியில் ஒன்று. துஆ கபூல் எத்தனையோ அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவுலியாக்கள் அந்த இடத்துல போய் அல்லாஹ் தஆலாவிடத்துல துஆ கேட்டு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொண்டு வருவாங்க. அந்த கஅபாவுக்கு 4 மூலைகள் இருக்கின்றன. ஒன்று ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கக்கூடிய மூலை. அதுக்கு சில உலமாக்கள் ருக்னுல் ஹிந்தி, இந்தியாவின் பக்கம் இருக்கக்கூடிய தூண் என்று சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் கஅபாவுடைய கதவு, அதோடு அடுத்திருக்கக்கூடிய அந்த தூணுக்கு சொல்றது ருக்னுல் ஈராக் பக்கமாக இருக்கக்கூடிய தூண். அதை அடுத்து வரக்கூடிய தூணுக்கு ருக்னு ஷாமி, ஷாம் தேசத்தின் பக்கம் இருக்கக்கூடிய தூண். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணுக்கு ருக்னுல் யமானி, யமன் பக்கமாக இருக்கக்கூடிய தூண். அந்த ருக்னுல் யமானி மிக விசேஷமானது. கிட்டத்தட்ட 70 மலக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்தை அதை தொட்டு அந்த நேரத்தில் அதை தொடுறது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கு. மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம அந்த இடத்துல இந்த துஆ ஓதுறது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. யா அல்லாஹ், துன்யாவுடைய நலவையும் ஆখিরাத்துடைய நலவையும் எங்களுக்கு தந்துருன்னு சொல்லி அந்த கஅபாவுல முக்கியமான ஒரு இடம் தான் தங்க பீலி உள்ள இடம். அதுக்கு சொல்றது அது ஹத்தீம் இருக்கக்கூடிய, ஹத்தீம் என்று சொல்றது கஅபாவுடைய ஒரு பகுதி. அதுக்கு ஹத்தீம் என்று சொல்லுவாங்க, ஹிஜ்ர இஸ்மாயில் என்று சொல்லுவாங்க. ஒரு வட்ட அறையாக இருக்கும். அது கஅபாவுடைய ஒரு பகுதி. குறைஷிகள் கஅபத்துல்லாஹ் கட்டக்கூடிய நேரத்துல முடிவு செஞ்சிருந்தாங்க, நாங்க ஹலாலான பணத்தால மட்டும்தான் கஅபா கட்டணும்னு சொல்லி. அதுக்காக வேண்டி வசூல் பண்ணினாங்க, பணம் தீர்ந்து வைத்து. அதனால முடிவெடுத்தாங்க, நாம இந்த பகுதியால கட்டுவோம், இந்த பகுதியை கட்டாம விட்டுடுவோம் சொல்லி. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, யாராவது கஅபத்துல்லாஹ்க்குள்ள போகணும் விரும்பினா அதுக்குள்ள போனா போதும், 2 ரக்காத் தொழுதா கஅபாவுக்குள்ள தொழுதுட்டார். எனவேதான் தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பகுதிக்கு போகக்கூடாது. ஏன்னா தவாப் கஅபாவை சுத்தி தான் நடக்கணும். அந்த பகுதிக்குள்ள போனா தவாப் செல்லுபடியாக மாட்டுச்சு. அந்த பகுதியில் உள்ளதுதான் முல்தஸிம், தங்க பீல். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகிய மழை இறங்கக்கூடிய நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அந்த பகுதியால தான் கஅபாவுக்கு மேல தண்ணி கொட்டி கொண்டிருக்கும். ஹதீஸ் கிதாபுகள்ல வருகிறது, நீங்க கஅபாவுக்கு போனா, மக்காவுக்கு போனா, ஹரத்துக்கு போனா நீங்க நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்க. மஅவஸ் சாலிஹின் கஅபத்துல்லாஹ்வுல, மக்காவுல, ஹரத்துல எந்த இடத்துல இருந்தால் நிச்சயமாக நன்மை கிடைக்கும். என்றாலும் உலகத்தில் பெரிய நாதாக்கள் இருக்கிறாங்க, அபுதால்கள் இருக்கிறாங்க, நுஜபாக்கள் இருக்கிறாங்க, குத்துபுமார்கள் இருக்கிறாங்க, அவுலியாக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நேசர்கள் உலகத்துல எங்கட பார்வையில அவங்க பரதேசி கோலத்தில் இருக்கலாம், பரதேசி கோலத்தில் இருக்கலாம், புழுதி படிந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அங்க அவுலியாக்கள், பெரிய மனிதர்கள். அப்படியானவங்க எல்லாம் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருப்பாங்க. என்னுடைய உஸ்தாத் அப்துல்லா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுமார் 45 வருஷத்துக்கு மேல ஒரு நாள் கூட தஹஜ்ஜை தவறாதவங்க, சம்மாங்கோட்டு பள்ளியுடைய தலைவராக இருந்தவங்க. அவங்க எப்பயாவது ஹஜ்ஜுக்கு போனா, உம்ராவுக்கு போனா நான் பல சந்தர்ப்பத்தில் பார்த்திருக்கிறேன், அந்த பகுதியெல்லாம் இருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவுலியாக்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படி என்று என்னுடைய உஸ்தாத் அப்துல்லா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அது அல்லாஹ் தஆலாவுடைய எத்தனை அத்தாட்சிகள் இருக்கு. அந்த அத்தாட்சிகள் ஒன்றுதான் ஜம்ஸம். சுப்ஹானல்லாஹ், ஹதீஸ் கிதாபுல வருது. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான், ஃபீ ஆயாத்தின் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம். எத்தனை அத்தாட்சிகள் இருக்கு. அந்த அத்தாட்சிகள் ஒன்றுதான் ஜம்ஸம். ஜம்ஸம் என்பது தியாகத்துக்கு கிடைச்ச பரிசு. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாயிலிருந்து அல்லாஹ் தஆலா
வர வைத்த வார்த்தை தான் ஜம்சம் என்பது. தண்ணீருக்காக வேண்டி அலையக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய குதிரத்தை கொண்டு தண்ணியே இல்லாத இடத்திலிருந்து பீரிட்டு வந்த அந்த தண்ணிக்கு பேர் தான் ஜம்சம், மாவு ஜம்சம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாவு ஜம்சம் லிமா ஷரிபலஹு. நீங்க ஜம்சம் என்ன நியத்தோட குடிப்பீங்களோ அல்லாஹ் அந்த நியத்தை பூர்த்தியாக்கிப்பான். முனாஃபிக்குடைய அடையாளம், நயவஞ்சகண்ட அடையாளம், ஜம்சம் தண்ணியை குடிக்கிறதுல அருவருப்பு காட்டுவான், வயிறு நிறைய குடிக்க மாட்டான். ஒருவன் ஜம்சம் கிணறு ஜம்சம் தண்ணியை குடிக்கிற விஷயத்துல அவன் அருவருப்பு காட்டினான்டா, அந்த தண்ணியை விட மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்துல அடுத்த தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தானண்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அவன் ஈமான்ல பலவீனம் இருக்கின்ற அர்த்தம். நாங்க பார்க்க எத்தனை பேரு காபத்துல்லாக்கு போனாலும் மக்காவுக்கு போனாலும் அந்த ஜம்சம் தண்ணியை குடிக்காம அந்த ஓட்டர் இந்த ஓட்டர்ன்னு சொல்லி அந்த தண்ணியை தான் தேடித்திருந்தாங்க. ஏதோ நிர்பந்தமான நிலைமையில குடிக்கிறது வேற விஷயம். அப்படி இல்லாம இந்த தண்ணியை குடிக்க கூடாது என்பதற்காக வேண்டி வேற தண்ணியை தேடினாங்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவருடைய நிஃபாக் இருக்கின்ற அர்த்தம், நயவஞ்சகம் இருக்கின்ற அர்த்தம். நயவஞ்சகர்கள் வயிறு நிறைய ஜம்சம் தண்ணியை குடிக்க மாட்டாங்க. அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சியில் உள்ள ஒன்றுதான் சஃபா மர்வா. அந்த சஃபா மர்வா தான் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொங்கோட்ட மாடல்ல மகனுக்கு தண்ணி தேடி ஓடின ஓட்டம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நடந்தாலும் அந்த நட அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியதாகிடும், அல்லாஹ்வுக்காக வேண்டி பேசினாலும் அந்த பேச்சு விருப்பத்துக்குரியதாகிடும், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஓடினாலும் அந்த ஓட்டம் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியதாகிடும். அன்னை ஹாஜர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஓடுறா. ஏன்? அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் அந்த இடத்துல அவர் தட்ட தனியா வந்திருக்கிறார். அந்த சஃபா மர்வா அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லுவான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபா மர்வா என்பது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தின அடையாள சின்னங்கள்ல உள்ளது. அடையாள சின்னங்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தின அடையாள சின்னங்களை எல்லாரும் கண்ணியப்படுத்த மாட்டாங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம், கஅபா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம், சஃபா மர்வா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். யார்கிட்ட தக்வா இல்லையோ, அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்த மாட்டாங்க. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. யார் அல்லாஹ் தஆலாவுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு, தக்வா இருக்குன்ற அர்த்தம். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லுவான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். அந்த ஸஃபா மர்வா என்பது அல்லாஹ் தஆலாவுடைய அடையாள சின்னம். சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், ஃபமன் ஹஜ்ஜல் பைத வஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி யத்தவ பிமா. நீங்க ஹஜ்ஜுக்கு போனா, நீங்க உம்ராக்கு போனா எப்படி நீங்க கஅபாவை தவாஃப் செய்வீங்களோ அதே மாதிரி இந்த வீட்டையும் ஓடுங்க. உம்ரா செய்யக்கூடியவங்க, ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்க அல்லாஹ்வுக்காகவே இந்த சஃபா மர்வா ஓடணும். நீண்ட கடிய விளக்கங்கள் இருக்கு, எல்லாத்தையும் விரிவாக சொல்வதற்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. கண்ணியமான சகோதரர்களே, இப்படியெல்லாம் பாக்கியங்கள் நிறைந்த அல்லாஹு தஆலாவுடைய அந்த வீட்டை நாடி சென்று அதையும் தவாஃப் செஞ்சு அதோட சம்பந்தப்பட்ட சில அமல்களை செய்யறதுக்கு பேர் தான் ஹஜ். இந்த ஹஜ்ஜ பேருக்காண்டி செய்யக்கூடாது, புகழுக்காண்டி செய்யக்கூடாது, ஹாஜி பட்டம் கிடைக்கிறதுக்காண்டி செய்யக்கூடாது, நிர்வாகத்துக்குள்ள வாரத்துக்காண்டி செய்யக்கூடாது, அரசியலுக்குள்ள செல்வதற்காக வேண்டி அதை பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீங்க ஹஜ்ஜுக்கு போங்க, உம்ராக்கு போங்க, அல்லாஹ்காண்டி போங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி போங்க. எங்க இருந்துதான் ஹஜ்ஜுக்கு போன ஆட்களுக்கு ஹாஜி என்ற பட்டம் வந்துச்சோ தெரியாது. அதை விட முக்கியமான அமல் தொழுகை 5 நேரம் தொழுகிறோம். முசல்லி யாரும் சொல்றல, முசல்லி அபூபக்கர். முக்கியமான அமல் நோம்பு, நோம்பு பிடிக்கக்கூடிய சாயம் யாரும் சொல்ல, சாயம் அபு உமர் என்று சொல்றது இல்ல. ஜகாத்து கொடுக்கக்கூடியவருக்கு முஸக்கி, முஸக்கி உஸ்மான் என்று சொல்றது இல்ல. ஆனா ஹஜ்ஜுக்கு மட்டும் போன ஹாஜ். அது சில ஆட்கள் அந்நிய மக்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒரு தரம் போனா ஹாஜி, 2 தரம் போனா அல் ஹாஜி. எத்தனை பேரு கல்யாணங்களுக்கு கூட்டத்து கல்யாணத்துக்கு கூட போக மாட்டாங்க. ஏன் அப்பா, நான் அல்ஹாஜி அல்ஹாஜ் என்று போடல, அதனால நான் இந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன். பேருக்கும் புகழுக்கும் பட்டு இப்படிப்பட்ட ஹாஜி ஹஜ் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். அல்லாஹ்காண்டி ஹஜ் செய்யுங்க, அல்லாஹ்காண்டி உம்ரா செய்யுங்க. சஹாபாக்கள் எவ்வளவு ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. யாரும் சொல்லல அபூபக்கர் ஹாஜி, உமர் ஹாஜி, உஸ்மான் ஹாஜி என்று சொல்றது இல்லை. அந்த ஹஜ்ஜ அல்லாஹ்வுக்காண்டி சொல்லணும். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ அவங்க எனக்காக வேண்டி ஹஜ் செய்யறது அவங்களுக்கு கடமை. வலில்லாஹி மனிதத்தை அல்லாஹ் இறக்கமில்லை, ஆனா எல்லா மக்களுக்கும் என்று சொல்லல, மனிதத்தா இலைஹி சபீலா. யாருக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்திருக்கிறானோ, சக்தி என்பது ஆளுக்கால் வித்தியாசப்படும். எந்த சக்தி மாதிரி அடுத்தவங்களுக்கு இருக்க மாட்டாது, அடுத்தவங்களுடைய சக்தி மாதிரி எனக்கு இருக்க மாட்டாது.
அவங்களுக்கு தான் தீர்மானிக்கணும், அடுத்தவரை பார்த்து இந்த சக்தியை தீர்மானிக்கிறது இல்லை. ஒரு ஆலிமிட்ட கேட்கப்பட்டுச்சு, நடந்து ஹஜ்ஜிக்கு போகலாமா? அவர் சொன்னார், இது கேள்வி கேட்கிறியே, உனக்கு இப்படி சொல்லப்பட்டா உன்ட மூதாதையரோட பெரிய சொத்துண்டு உனக்கு கிடைக்க வேண்டியது மக்காவுல இருக்கி என்றே உனக்கு சொல்லப்பட்டா நீ ஆலிங்கிட்ட ஃபத்வா கேட்பியா? இந்த சொத்தை எடுக்கிறதுக்கு நான் போகலாமா? நடந்து நடந்து இல்ல தவண்டு தவண்டாது போக. ஏன் ஹஜ்ஜுக்கு மட்டும் ஃபத்வா கேட்கிறீங்க? எனக்கு வசதி இருக்கா இல்லையான்னு அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், வலில்லாஹி லன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா யாருக்கு வசதி இல்லை என்று சொல்லல, பயங்கரமான ஒரு வார்த்தையை பாவிக்கிறான். வமன் கஃபர, யார் காஃபிர் ஆகிட்டானோ, யார் நிராகரிச்சிட்டானோ, சொல்ல வேண்டிய விஷயம் யாருக்கு வசதி இல்லையோ, யாரு சக்தி பெற மாட்டாரோ. வமன் கஃபர் என்ற என்ன அல்லாஹ் சொல்றான், நீங்க ஹஜ்ஜிக்கு வராத்தினால உம்ராக்கு வராத்தினால எனக்கு ஒன்னும் குறைய போறது இல்ல. ஃபைனல்லாஹ கனியுல் ஆலமீன், அல்லாஹ் இல்லத்தாரோட்டும் தேவையற்றவன். உங்களோட ஹஜ்ஜி உங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு, உங்களோட ஹஜ்ஜி உங்களோட பிச்சைக்காரத்தனத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு. ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்யுங்க. ஹஜ்ஜுக்கு பின்னால் உம்ரா, உம்ராக்கு பின்னால் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்கு பின்னால் உம்ரா, உம்ராக்கு பின்னால் ஹஜ்ஜி, தொடர்ந்து செய்யுங்க. ஃபஇன்னஹுமா யன்ஃபியானி அல் ஃபக்ர வذنوب கமா யன்ஃபியானி கீருல் ஹதீத் அல் குப்ர வذஹப் வல் ஃபில்லா. எப்படி கொல்லனுடைய அந்த ஆயுதம் அந்த இரும்பினுடைய தங்கம் வெள்ளியினுடைய அழுக்குகளை போக்குதோ, இதே மாதிரி உங்களோட ஹஜ்ஜும் உங்களோட உம்ராவும் உங்களோட பாவத்தையும் இல்லாமலாக்கும், உங்களோட வறுமையும் இல்லாமலாக்கும். யார் உரிய முறையில் ஹஜ்ஜி செய்வாரோ அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்லுவேன், அவரோட வாழ்க்கையில பஞ்சம் வராது, அவரோட வாழ்க்கையில வறுமை வராது. உலகமெல்லாம் பஞ்சம் இருக்கும், உலகமெல்லாம் வறுமை இருக்கும். யாருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சோ, யாருடைய ஹஜ் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சோ அவரோட வாழ்க்கையில பஞ்சம் வராது. அல்லாஹ் அவரை யாருக்கு முன்னால தலை குனிய வைக்க மாட்டான், யார்ட்டையுமே தலை சொரிய வைக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கினது எங்கட பிரயோஜனத்துக்காக வேண்டி. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி லாமிரின் யஅதூன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னது, நீங்க ஹஜ்ஜுக்கு வரும்படி மக்களுக்கு அழைப்பு கொடுங்க. அவங்க கழிச்சு போன ஒட்டகங்கள்ல வருவாங்க, தூர இடங்கள்ல இருந்து வருவாங்க. எதற்காக வேண்டி? லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுக்கு எத்தனையோ பிரயோசனங்கள் இருக்கு, துன்யாவிலையும் இருக்கு, ஆகிரத்திலையும் இருக்கு. அந்த பலாபலன்களை, அந்த பெனிஃபிட்களை அவங்க அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த கருத்து அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லி தரான். நன்மை நிறைந்த ஹஜ்ஜி அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தை தான் அல்லாஹ் கூலியா கொடுப்பார். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், நன்மை நிறைந்த ஹஜ். நன்மை நிறைஞ்ச ஹஜ்ஜண்டா ஹஜ்ஜுக்கு போய் பஞ்சம் பார்க்கறதில்ல, கஞ்சத்தனம் கட்டுறது இல்ல, நல்லா செலவழிக்கணும். அங்குள்ள ஏழைகள் எளியவங்க எங்களோட கூட வாடவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நன்மை நிறைஞ்ச ஹஜ்ஜி இத்ஆமு தஆம், சாப்பாடு கொடுக்கிறது. ஏஜென்சிக்காரவங்க சாப்பாடு தருவாங்க மட்டும் எதிர்பார்க்க கூடாது, அவங்க செஞ்சோமா அவங்க சொன்ன மாதிரி செய்யணும். ஆனா நாங்க பணத்தை எடுத்துட்டு போய் அங்குள்ள ஏழைகள், அங்குள்ள எளியவங்க, ஹஜ்ஜிக்கு வந்தவங்க, அங்க வழிபோக்கர்கள், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இத்ஆமு தஆம், நன்மை நிறைந்த ஹஜ்ஜி. ரெண்டாவது அதிகமா சலாம் சொல்லணும் ஹஜ்ஜிக்கு போனா, நன்மை நிறைந்த ஹஜ்ஜி. மூணாவது தல்பியா சத்தம் போட்டு சொல்லணும், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்றெல்லாம் நிறைய உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. எனவே இந்த ஹஜ்ஜை அல்லாஹுக்காக வேண்டி செய்யணும், அல்லாஹுக்காக வேண்டி செய்யணும், பேருக்கும் புகழுக்கும் செய்யக்கூடாது. ஹதீஸ் கிதாபுல வருது, யாருக்கு அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பு கொடுத்து அவங்க ஹஜ்ஜி செய்யலையோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் இல்லாத நிலையில் தான் மௌத்தாகுவார் என்ற கருத்தை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் விரிவாக சொல்வதற்கு நிச்சயமாக நேரம் இடம் கொடுக்காது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, யாருக்கு அல்லாஹ் தஆலா பொதுவாக உலமாக்களுடைய கருத்து, எல்லா காலத்திலையும் 10 பவுண்ட் தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் ஹஜ்ஜுடைய விலை இருக்கு. 10 பவுண்ட் தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு, 10 பவுண்ட் தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இருந்தால் பொதுவாக எல்லா காலங்களிலையும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் என்ற கருத்தை அனுபவம் உள்ள ஆளுங்கள் சொல்றாங்க. எனவே யாருக்கு அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ அவங்க ஹஜ்ஜி செய்யக்கூடிய விஷயத்துல அவசரம் காட்டணும். சில நேரத்தில் தாய் தகப்பர்கள், நெருக்கமான உறவினர்கள் மௌத்தாக இருப்பாங்க ஹஜ்ஜி கடமையாகி, ஆனா அவங்க ஹஜ்ஜி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலையாமண்டா அவங்களோட பிள்ளைகளுடைய பொறுப்பாக இருக்கு அந்த கடமையிலிருந்து அவங்க நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அவங்களுக்கு பகரமா அவங்க ஹஜ்ஜி செய்யறது அல்லது தகுதியானவங்களுக்கு பணத்தை கொடுத்து என்னோட வாப்பாக்காண்டி ஹஜ்ஜி செய்யுங்க, என்னோட உம்மாக்காண்டி ஹஜ்ஜி செய்யுங்க, ஹஜ்ஜியை பதில் என்று சொல்றது அது தகுதியான ஆளுங்கள்ட்ட அதனுடைய சட்ட திட்டங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். எனவே ஹஜ்ஜி போகக்கூடிய நேரத்தில் வெறும் நிறுவனங்களை மட்டும் பார்த்து போகாம, ஏஜென்சியில மட்டும் பார்க்காம நல்ல ஹஜ்ஜி கிடைக்கும்.
நல்ல ஹஜ்ஜி வாழ்க்கையில ஒரு தான் ஹஜ்ஜி. எனவே அந்த ஹஜ்ஜை ஒழுங்கா செய்யணும் என்பதற்காக வேண்டி தூரமான இடத்துல இடம் கிடைச்சாலும் பரவாயில்ல, சாப்பாடு நோமலா கிடைச்சாலும் பரவாயில்ல, நல்ல ஹஜ்ஜி, நல்ல ஒரு அரஃபா மைதான், நல்ல ஒரு முஸ்தலிஃபா, நல்ல ஒரு அமைப்பு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல வழிகாட்டலோட தக்வா உள்ள அமைப்போட எந்த அமைப்புகள் செய்யுதோ அதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் நல்ல ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பானாக. யாரெல்லாம் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களோ, ஆயத்தமாக கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை சகோதரர்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக, சகோதரர்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் எல்லா நிலைமையும் சீராக்கி வைப்பானாக. அல்லாஹ் இந்த ஷூட்ல உஷ்ணத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவானாக. அல்லாஹ் குளிர்ச்சியான நிலைமை ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் தாலா எல்லா மக்களுடைய நிலைமையை சீராக்கி வைப்பானாக. குறிப்பாக எங்கள் சகோதரர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. பைத்துல் முகத்தஸ்ல தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. அவங்களுக்கு எதிராக என்னென்ன சக்திகள் உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோ அத்தனை சக்திகளுடைய திட்டங்களை அல்லாஹ் தவிடுபடியாக்கி வைப்பானாக. அல்லாஹ் அந்த சகோதரர்களுக்கு மேலான உதவியை எல்லா பகுதிகளிலும் செய்ய வைப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.